குட் மார்னிங் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்? மெஷர்ஸ் ஆஃப் வெயிட்டில் மல்டிப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். ஓகே, ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம்? மெஷர்ஸ் ஆஃப் வெயிட், ஒரு பொருளோட வெயிட்டை மெஷர் பண்ணுறத எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்? கிலோகிராம் அண்ட் கிராம். இப்போ நம்மளே ஒரு ஷாப்புக்கு போகிறோம் அப்படின்னா, எனக்கு இவ்வளோ கேஜி ரைஸ் கொடுங்க, எனக்கு 5 கேஜி ரைஸ் கொடுங்க, 10 கேஜி ரைஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேட்போம். ஓகே, எப்போவுமே வெயிட்டை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? கிலோகிராம் அண்ட் கிராம். ஓகேவா? இதுக்கு சம் மெஷர்மெண்ட்டுக்கான எந்தெந்த இதில் மெஷர் பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு கிளாஸ்லையே பார்த்தோம். ஓகேவா? இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மல்டிப்ளிகேஷன்ஸ். இதுவும் சேம், எப்படி லென்த்து மெஷர்ஸ் ஆஃப் லென்த்தில் எப்படி மல்டிப்ளிகேஷன் போட்டோமோ அதே மாதிரி தான். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, யாரும் கஷ்டமாக இருக்கும் அப்படின்லாம் ஃபீல் பண்ண வேணாம். டேபிள்ஸ் தெரிஞ்சால் போதும். ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 5 கேஜி 200 ஜியை 4ஆல் மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எப்படி மல்டிபிள் பண்ணுவோம்? மல்டிபிள் பண்ணுங்க. 0 × 4, 0வோட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும்? 0 தானே கிடைக்கும். ஸோ 0 × 4 0. நெக்ஸ்ட் 0 × 4 0. 2 4s are 8. ஸோ 8 அப்படியே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 5 4s are 20. இப்போ என்ன கிடைச்சிருக்கு நமக்கு? 20 கிலோகிராம் 800 கிராம். ஆன்சர் என்ன? 20 கிலோகிராம் 800 கிராம். இவ்வளோதான்ப்பா ஆன்சர். நார்மலாக போடுற மல்டிப்ளிகேஷன் தான். நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க? 5 கேஜி 200 ஜியை 4ஆல் மல்டிபிள் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ 0 × 4 0, 0 4s are 0, 2 4s are 8, 5 4s are 20. என்ன ஆன்சர் கிடைச்சிச்சு? 20 கிலோகிராம் 800 கிராம்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? 6 கிலோகிராம் 400 கிராமை 7ஆல் மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. மல்டிபிள் பண்ணுங்க. 0 × 7 0, 0 × 7 0, 4 7s are 28. 28க்கு என்ன போடணும்? 8 மட்டும் இங்கே போடுங்க, கேன்சல் பண்ணிடுங்க. ரிமைண்டிங் 2வை இங்கே ரிமைண்டரில் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ 6 7s are 42, 42 + 2 44. ஓகே, என்ன பண்ணியிருக்கோன்னு புரியுதா? 0 × 7 0, 0 × 7 0, 4 7s are 28. 28க்கு 8 மட்டும் இங்கே போட்டுக்கோங்க, 8 கேன்சல் பண்ணிடு. ரிமைண்டிங் இருக்க 2வை இங்கே ரிமைண்டரில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன நம்பர்? 6. 6 7s are 42, 42 + 2 44. இப்போ ஃபைனல் ஆன்சர் என்னது? 44 கேஜி 800 ஜி. ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல? ரொம்ப ஈஸி. மல்டிப்ளிகேஷன்னாலே ரொம்ப ரொம்ப ஈஸி உங்களுக்கு. ஓகேவா? டேபிள்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும், ஈஸியாக நம்ம போட்டுடலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 7 கேஜி 250 ஜி எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணணும்? 6. ஸோ மல்டிபிள் பண்ணலாமா? 0 × 6 0, 5 × 6 30. 30க்கு என்ன போடணும்? 0 மட்டும் இங்கே போட்டுக்கோங்க, கேன்சல் பண்ணிடுங்க. ரிமைண்டிங் 3யை இங்கே கேரி பண்ணிக்கோங்க. 2 6s are 12, 12 + 3 15. 15க்கு என்ன போடணும்? 5 மட்டும் இங்கே போட்டுக்கோங்க, கேன்சல் பண்ணிடு. 1ஐ இங்கே கேரி பண்ணிக்கோங்க. 7 6s are 42, 42 + 1 43. என்ன ஆன்சர்? 43 கேஜி 500 ஜி.
நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான், டேபிள்ஸ் மட்டும் மறக்காமல் இருங்க, ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க? 8 kg 240 கிராம் இன்ட்டு 9. எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணணும்? 9. ஸோ 9 டேபிள் தெரிஞ்சிருக்கணும். 0 இன்ட்டு 9 0. 0வால் எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணாலும் நமக்கு என்ன தான் கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். ஸோ 0 இன்ட்டு 9 0. 4 9s are 36. 36க்கு என்ன போடணும்? 6 மட்டும் இங்கே போட்டுக்கோங்க, கேன்சல் பண்ணிடுங்க. ரிமைனிங் 3ஐ இங்கே கேரி பண்ணிக்கோங்க. 2 9s are 18. 18 + 3 21. 21க்கு என்ன போடணும்? 1 மட்டும்தான் இங்கே போடணும், கேன்சல் பண்ணிடுங்க 1ஐ. இங்கே ரிமைனிங் 2 இங்கே. ஓகே. 8 9s are 72. 72 + 2 74. என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? 74 kg 160 கிராம். ஓகேவா? ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல? வெரி வெரி சிம்பிள்ப்பா. நெக்ஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க? 12 kg 500 Gயை 8ஆல் மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணுங்கள். 0 × 8 0. 0 × 8 0. 5 8s are 40. 40க்கு என்ன போடணும்? 0 மட்டும் இங்கே போட்டுருங்க, கேன்சல் பண்ணிடுங்க. ரிமைனிங் 4ஐ இங்கே வச்சுக்கோங்க. 2 8s are 16. 16 + 4 16 + 4 20. 20க்கு 0 மட்டும் இங்கே போட்டுக்கோங்க, கேன்சல் பண்ணிடுங்க. ரிமைனிங் 2ஐ இங்கே கேரி பண்ணிக்கோங்க. 1 8 is 8. 8 + 2 10. இப்போ என்ன கிடச்சிருக்கு? 100 கிலோகிராம் 0 கிராம். ஸோ ஆன்சரில் என்ன மட்டும் எழுதுனா போதும்? 100 கிலோகிராம் மட்டும் எழுதுனா போதும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 15 kg 200 கிராமை 7ஆல் மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணுங்கள். 0 × 7 0. 0 × 7 0. 2 7s are 14. 14க்கு என்ன போடணும்? 4 மட்டும் இங்கே போடுங்க, கேன்சல் பண்ணிடுங்க. ரிமைனிங் 1ஐ இங்கே கேரி பண்ணிக்கோங்க. 5 7s are 35. 35 + 1 36. 36க்கு என்ன போடணும்? 6 மட்டும்தான் இங்கே போடணும், கேன்சல் பண்ணிடு. ரிமைனிங் 3ஐ இங்கே கேரி பண்ணிக்கோங்க. 1 7 is 7. 7 + 3 10. இப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 106 கிலோகிராம் 400 கிராம். ஓகேவா? இவ்வளோதான்ப்பா மல்டிப்ளிகேஷனில் உள்ள சம். 6 சம் தான் இருக்குது. டேபிள்ஸ் தெரிஞ்சால் போதும், எல்லா சம்மும் நீங்களாகவே ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ மெஷர்ஸ் ஆஃப் வெயிட்டில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, கிலோகிராம்லேருந்து கிராமுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். கிராம்லேருந்து கிலோகிராமுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் பார்த்தாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா வேர்ட் ப்ராப்ளம். அதே மாதிரி தான் நம்ம ருப்பீஸ் அண்ட் பைசேயில் படித்தோம்ல, அதே மாதிரி தான் வேர்ட் ப்ராப்ளம். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ யாரும் கவலைப்பட தேவையில்லை. கொஷினை ரீட் பண்ணி என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நோட் பண்ணுங்கள். அண்ட் டோட்டல் கேட்குறாங்களா இல்லை ப்ராடக்ட் பண்ண சொல்கிறாங்களா அப்படின்றத கண்டுபிடிச்சாலே போதும். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி என்ன க்ளூஸ் பார்த்தோம் இது வரைக்கும் வேர்ட் ப்ராப்ளம்ஸுக்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ், சம் ஆஃப் தி ஐட்டம்ஸ்னாலே என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஓகேவா? ரிமைனிங் இருக்க வேல்யூ, ஃபைண்ட் த ரிமைனிங் வேல்யூ, லீவ்ஸ் த வேல்யூ அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஒரு பொருளோட வேல்யூ கொடுத்துட்டு நிறைய பொருளோட வேல்யூ கேட்டாங்கன்னா மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீயே ஒரு ஷாப்புக்கு போகிற, ஒரு பென்னோட விலை 10 rupees, நீ 5 pens வாங்குற, அப்போ எவ்வளோ காசு கொடுப்ப? நீனு 5 × 10 50 rupees கொடுப்ப. ஓகேவா? ஒரு பொருளோட வேல்யூ கொடுத்துட்டு நிறைய பொருளோட வேல்யூ கேட்டாங்கன்னா மல்டிபிள் பண்ணணும். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஓகே, அடுத்து நிறைய பொருளோட வேல்யூ கொடுத்துட்டு ஒரே ஒரு பொருளோட வேல்யூ கேட்டாங்கன்னா டிவைட் பண்ணணும். ஓகேவா, இதுதான் வேர்ட் ப்ராப்ளம்ஸில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய வேர்ட்ஸ், சம் க்ளூஸ். ஓகே, இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். தேர் இஸ் எ சுகர் இன் 3 packets. ஓகேவா, ஒரு பேக்கெட்டில் சுகர் இருக்குது. த குவான்டிட்டி ஆஃப் சுகர் இன் த பேக்கெட் இஸ், எவ்வளோ குவான்டிட்டியில் இருக்குது அப்படின்னா 2 கிலோகிராம், 500 grams, 1 kilogram, 750 grams, 3 kilograms, 250 grams. ஓகே, சுகர் வந்து 3 பேக்கெட் இருக்குது. 3 பேக்கெட்லேயும் எவ்வளோ குவான்டிட்டியில் இருக்குன்றதை கொடுத்துட்டாங்க. இது ஒரு பேக்கெட், இது ஒரு பேக்கெட், இது ஒரு பேக்கெட், டோட்டலாக 3 பேக்கெட். என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் த சுகர் இன் த 3 packets? என்ன கேட்குறாங்க, டோட்டல் குவான்டிட்டி. டோட்டல்னாலே நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஓகேவா, ஸோ ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணுங்க. ஃபஸ்ட் என்னது, கிலோகிராம், கிராம். ஃபஸ்ட்டு கொடுத்த வேல்யூ என்னது, 2 கிலோகிராம் 500 grams. அடுத்து கொடுத்த வேல்யூ 1 கிலோகிராம் 750 grams. அப்போ கிலோகிராமில் 1 போடுங்க, 750 எங்கே போடணும், கிராம்ஸில் போடணும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 3 kilograms 250 grams. ஸோ 3 எங்கே போடணும், கிலோகிராமில் போடுங்க, 250 கிராம்ஸில் போடுங்க. ஓகேவா, இப்போ நம்ம இதை எல்லாத்தையுமே என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். ஏன் ஆட் பண்ணணும், ஏன்னா நமக்கு கொஷினில் டோட்டல் குவான்டிட்டின்னு கேட்டிருக்காங்க. டோட்டல்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணுவோம். ஓகேவா, கொஷினை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சுகர் 3 பேக்கெட்ஸில் சுகர் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பேக்கெட்டோட குவான்டிட்டியும் கொடுத்துட்டாங்க. நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் த சுகர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டோட்டல்ன்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். ஸோ இங்கே ஆட் பண்ணலாமா, ஆட் பண்ணுங்கள். 0 + 0 0, 0 + 0 0. நெக்ஸ்ட் 0 + 5 5, 5 + 5 10. 10 வந்திருக்கு. ஸோ என்ன போடணும், 0 மட்டும் இங்கே போடுங்க, இங்கே 0 கேன்சல் பண்ணிடுங்க, ரிமைனிங் 1 இங்கே கேரி பண்ணிக்கோங்க. ஓகேவா, 5 + 7 12, 12 + 2 14, 14 + 1 15. ஸோ 15, 15க்கு என்ன போடணும், 5 மட்டும் இங்கே போட்டுக்கோங்க, கேன்சல் பண்ணிடுங்க, ரிமைனிங் 1 இங்கே கேரி பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணுங்கள். 2 + 1 3, 3 + 3 6, 6 + 1 7. ஸோ டோட்டலாக எவ்வளோ கேஜி சுகர் இருக்குது, 7 kg 500 grams சுகர் இருக்குது. ஓகேவா, அப்போ டோட்டல் குவான்டிட்டி என்ன, total quantity of sugar is 7 kg 500 g. ஓகேவா, கொஷின் புரிஞ்சுச்சா? 3 பேக்கெட்ஸில் சுகர் இருக்குது. ஒவ்வொரு பேக்கெட்டோட குவான்டிட்டி கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் த டோட்டல் குவான்டிட்டின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 3 குவான்டிட்டியும் எடுத்து ஆட் பண்ணி டோட்டல் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, கொஷினை ரீட் பண்ணுங்கள். தேர் இஸ் எ 45 kg ஆஃப் ரைஸ் இன் அ ரைஸ் பேக். ஒரு அரிசி பையில் 45 கிலோ ரைஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, 12 kg 500 g ஆஃப் ரைஸ் இஸ் டேக்கன் ஃப்ரம் த பேக். அதிலிருந்து எவ்வளோ ரைஸை எடுத்திருக்காங்க, 12 kg 500 gram ரைஸை எடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்க, ஹவு மச் ஆஃப் ரைஸ் இஸ் லெஃப்ட் இன் த ரைஸ் பேக். அப்போ மீதி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
டோட்டலாக அதில் 45 கிலோ அரிசி இருக்குது. அதில் 12 கிலோ 500 கிராம் அரிசியை எடுத்துட்டாங்க. மீதி எவ்வளோ கிராம் அரிசி இருக்கும், மீதி எவ்வளோ கேஜி அரிசி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், லெஃப்ட்ன்னு வந்தாலே நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், சப்ராக்ட் பண்ணணும். டோட்டல் சம் அப்படின்னு வந்தால் ஆட் பண்ணணும், லெஃப்ட்டு ரிமைனிங் அப்படின்லாம் வந்தால் சப்ராக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே லெஃப்ட்டுன்னு வந்திருக்கு, அப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ ஆன்சர் எடுத்து எழுதுங்க. ஸோ டோட்டல் கேஜி ஆஃப் ரைஸ் எவ்வளோ இருக்குது, டோட்டல் கேஜி ஆஃப் ரைஸ், டோட்டலாக எவ்வளோ கேஜி இருக்குது, 45 கேஜி இருக்குது. ஓகேவா? இவங்க எவ்வளோ எடுத்திருக்காங்க, ரைஸ் டேக்கன் ஃப்ரம் பேக், பேக்லேருந்து எவ்வளோ ரைஸ் எடுத்திருக்காங்க, 12 கேஜி 500 கிராம், இவ்வளோ ரைஸை பேக்லேருந்து எடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ என்ன கேட்குறாங்க, ஹவு மச் ஆஃப் ரைஸ் இஸ் லெஃப்ட் இன் த பேக். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், டோட்டல்லிருந்து எடுத்ததை சப்ராக்ட் பண்ணணும். டோட்டல் என்ன, 45 கிலோகிராம், கிராமில் எதுவுமே இல்லை, ஸோ நம்ம 0 0 சேர்த்துக்கிறோம். எவ்வளோ எடுத்திருக்காங்க பையிலிருந்து, அரிசி பையிலிருந்து 12 கிலோகிராம் 500 கிராமை எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? சப்ராக்ட் பண்ணுங்கள். 0 - 0 0, 0 - 0 0, 0லேருந்து 5 சப்ராக்ட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும், பக்கத்துலேருந்து ஒன்று பாரோ பண்ணணும். அப்போ இங்கே என்னவா மாறிடும், 4 இங்கே 10, 10லேருந்து 5 சப்ராக்ட் பண்ணால் 5, 4ல் 2 சப்ராக்ட் பண்ணால் 2, 4ல் 1 சப்ராக்ட் பண்ணால் 3. ஓகேவா? இப்போ மீதி எவ்வளோ ரைஸ் இருக்கும், ரைஸ் பேக்கில் 32 கேஜி 500 கிராம் ரைஸ் இருக்கும். ஓகே, டோட்டலாக ரைஸ் பேக்கில் 45 கிலோ ரைஸ் இருக்குது. அதில் 12 கிலோ 500 கிராம் ரைஸை எடுத்துட்டாங்க. மீதி எவ்வளோ ரைஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ டோட்டலில் இருந்து எடுத்ததை சப்ராக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ மீதி எவ்வளோ இருக்கும், 32 கேஜி 500 கிராம் ரைஸ். அந்த ஆன்சரை எடுத்து எழுதுங்க. The rice left in the rice bag is எவ்வளோ, 32 kg 500 g. இவ்வளோதான்ப்பா ஆன்சர். ஓகேவா? ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, கொஸ்டினை ரீட் பண்ணுங்க. A packet of sweets weight 1 kg 500 g. What is the weight of 12 packet sweets? ஓகேவா? ஒரு பேக்கெட் ஸ்வீட்டோட வெயிட் எவ்வளோ, 1 kg 500 grams. That means 1.5 kg, 1.5 கிலோ. ஓகேவா? 1 kg 500 கிராம்ஸ்னால் என்னது, 1.5 kg. ஓகேவா? வாட் இஸ் த வெயிட் ஆஃப் 12 பேக்கெட்ஸ் ஆஃப் ஸ்வீட்ஸ்? ஒரு பேக்கெட்டோட ஸ்வீட்டு ஒரு கிலோ 500 கிராம்ஸு. அப்போ 12 பேக்கெட்டோட ஸ்வீட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணணும், ஒரு பொருளோட வேல்யூ கொடுத்துட்டு நிறைய பொருளோட வேல்யூ கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? இங்கே ஒரு பேக்கெட்டோட ஸ்வீட்டோட வேல்யூ வெயிட் கொடுத்துட்டு 12 பேக்கெட்டோட ஸ்வீட்டோட வெயிட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணணும். பண்ணலாமா? Answer a packet of
sweet weight equal to ஒரு பாக்கெட்டோட ஸ்வீட்டோட வெயிட் எவ்வளோ 1 kg 500 g. நமக்கு என்ன தேவை 12 பாக்கெட்டோட ஸ்வீட்டோட வெயிட் தேவை. அப்போ 12 packet of sweets weight. அப்போ என்ன பண்ணணும் 1 kg 500 g-யை என்ன நம்பரால் மல்டிபிள் பண்ணணும் 12ஆல் மல்டிபிள் பண்ணணும். இப்போ மல்டிபிள் பண்ணுங்கள். நம்ம எப்படி மல்டிபிள் பண்ணுவோம் கேஜி ஜி எடுத்து எழுதிக்கலாம். கேஜியில் என்ன வேல்யூ 1, ஜியில் 500 grams. நம்ம எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணணும் 12. இப்போ மல்டிபிள் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எந்த நம்பரால் 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். 0 × 2 0, 0 × 2 0, 5 2s are 10. 10க்கு என்ன போடணும் 0 மட்டும்தான் இங்கே போடணும். கேன்சல் பண்ணிடுங்க. ரிமைனிங் 1 இங்கே வச்சுக்கோங்க. 1 2 is 2, 2 + 1 3. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் 1ஆல் மல்டிபிள் பண்ணணும். 1ன்ற நம்பர் இங்கே 10th பிளேஸில் இருக்குது. ஸோ இங்கேயும் 1s பிளேஸில் ஸ்டார் போட்டுட்டு 10th பிளேஸில் இருந்து தான் எழுதணும். ஓகேவா? இப்போ 1ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 0 × 1 0, 0 × 1 0, 1 5, 5 1s are 5, 1 × 1 1. இப்போ ஆட் பண்ணுங்கள். 0 0 0, 3 + 5 8 1. இப்போ டோட்டலாக 12 பேக்கெட்டுக்கும் சேர்த்து எவ்வளோ வெயிட் இருக்குது? அந்த ஸ்வீட்டோட வெயிட் என்ன 18 kg. ஓகேவா? ஒரு பொருளோட வேல்யூ கொடுத்துட்டு நிறைய பொருளோட வேல்யூ கேட்டாங்கன்னா மல்டிபிள் பண்ணணும். இங்கே ஒரு பேக்கெட் ஆஃப் ஸ்வீட்டோட வெயிட் கொடுத்துட்டு 12 பேக்கெட் ஸ்வீட்டோட வெயிட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ கொடுத்த வெயிட்லேருந்து 12 மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிருக்கு 18 kg 0 gramனு கிடச்சிருக்கு. ஸோ weight of 12 packet sweet is என்ன ஆன்சர் 18 kg. ஓகேவா? இது எனக்கு இடம் இல்லை, அதனால் இங்கே எழுதியிருக்கேன். நீங்கள் நோட்டில் எழுதும்போது அடுத்த லைனில் எடுத்து எழுதிக்கணும். ஓகே? ஒரு பொருளோட வேல்யூ கொடுத்துட்டு நிறைய பொருளோட வேல்யூ கேட்டாங்கன்னா மல்டிபிள் பண்ணணும். அதுதான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் ரீட் பண்ணுங்க. 20 kg of butter is to be equally divided among 8 person. How much of butter would each person get? மொத்தம் 20 கிலோ பட்டர் இருக்குது. அதை 8 பேருக்கு டிவைட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ கேஜி பட்டர் போயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும் 20யை 8ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா? அதுதான் நம்ம பண்ண போகிறோம். பண்ணலாமா? ஸோ கேஜி போட்டுக்கோங்க. இங்கே 20 எந்த நம்பரால் டிவைட் பண்ண போகிறோம் 8. ஏன்னா 20 kg ஆஃப் பட்டரை தான் ஈக்குவலி டிவைடட் அமாங் 8 பேருக்கு டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ 20 kgயை 8ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். இப்போ டிவைட் பண்ணுங்கள். 20ல் எத்தனை டைம்ஸ் 8 இருக்கும்? 8 டேபிள் சொல்லுங்கள். 1 8 is 8, 2 8s are 16, 3 8s are 24. அப்போ 2 டைம்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். 2 8s are 16. ஓகேவா? சப்ராக்ட் பண்ணிட்டா என்ன கிடைக்கும்? 20ல் 16 போச்சுன்னா ரிமைனிங் 4. ஓகே? இப்போ என்ன பண்ணணும்? நம்ம ஆல்ரெடி மெஷர்ஸ் இன் லென்த்தில் நம்ம எப்படி பார்த்தோம்? இங்கே ஃபஸ்ட்டு கிலோமீட்டர் எடுத்து டிவைட் பண்ணும்போது இங்கே ரிமைண்டரில் வேல்யூ கிடச்சிச்சு அப்படின்னா இதை என்ன பண்ணிக்கணும்? அடுத்து இருக்க வேல்யூக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்படி தானே பார்த்தோம்? இப்போ இங்கே என்ன ரிமைண்டர் கிடச்சிருக்கு? 4 கிடச்சிருக்கு. இப்போ இந்த 4ஐ கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். தட் மீன்ஸ் 4 கிலோகிராமை
கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். கன்வெர்ட் பண்ணலாமா? நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? இங்கே ரிமைண்டரில் நல்லா சொல்கிறேன், இன்னொரு வாட்டி கவனிங்க. ஆல்ரெடி கிலோமீட்டர் அண்ட் மீட்டர்லையே நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு கிலோமீட்டரை டிவைட் பண்ணுவோம், அடுத்து தான் மீட்டரை டிவைட் பண்ணுவோம். கிலோமீட்டரை டிவைட் பண்ணும்போது இங்கே ரிமைண்டரில் 0 வந்துருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்து மீட்டரை டிவைட் பண்ணிவிட்டு ஆன்சர் எடுத்து எழுதலாம். பட் இன்கேஸ் கிலோமீட்டரில் இங்கே ரிமைண்டரில் 0 வரல அப்படின்னா இந்த கிலோமீட்டரை மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே இருக்க நம்பரால் டிவைட் பண்ணுவோம். ஓகேவா? இங்கேயும் அதே மாதிரி ப்ராசஸ் தான். அங்கே கிலோமீட்டர் மீட்டருக்கு பதிலாக இங்கே கிலோகிராம் கிராம். ஓகேவா? இப்போ கிலோகிராமில் 20 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. ஸோ 20யை 8ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது நமக்கு 4 ரிமைண்டர் கிடச்சிருக்கு. இந்த 4 கிலோகிராமை நம்ம கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு தான் டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஆல்ரெடி கிலோகிராம் கிராமுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. அதை தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? 1 kg is equal to 1000 g. ஓகே, இங்கே எத்தனை கேஜி கொடுத்துருக்காங்க? கேஜியில் தானே நமக்கு ரிமைண்டர் இருக்கும். ஆல்ரெடி கொடுத்தது இங்கே கேஜி தான். ஸோ ரிமைண்டரும் கேஜியில் தான் இருக்கும். ரிமைண்டரில் என்ன கிடச்சிருக்கு? 4 கிடச்சிருக்கு. ஸோ 4 kg is equal to என்ன பண்ணணும்? 4 into 1000, அப்போ 4000 g. இப்போ என்ன பண்ணணும்? இந்த 4000 ஜியை 8ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ ஜி இன்ட்டு 4008. இப்போ டிவைட் பண்ணுங்க. 40ல் 8 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 5 டைம்ஸ். 5 8s are 40. ரிமைண்டர் 0. ஸோ இங்கே எல்லாமே 0 தான் இருக்குது. இந்த 0வை இங்கே கோஷன்ட்டில் போட்டுக்கோங்க. ஓகேவா? அடுத்து நீங்கள் இறக்குனாலும் உங்களுக்கு 0 தான் இருக்கும். இந்த 0வை இங்கே கோஷன்ட்டில் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ என்ன கிடச்சிருக்கு? கோஷன்ட்டு இங்கே 2 kg கிடச்சிருக்கு, இங்கே 500 கிராம்ஸ் கிடச்சிருக்கு. அப்போ டோட்டலாக 20 kg பட்டரை 8 பர்சனுக்கு பிரிக்கும் போது ஒவ்வொரு பர்சனுக்கும் எவ்வளோ போகுது பட்டர்? 2 kg 500 கிராம். தட் மீன்ஸ் 2.5 கிலோ போகுது. 2.5 கிலோ போகுது ஒவ்வொரு பர்சனுக்கும். ஓகேவா? ஸோ ஆன்சர் என்ன? The butter would each person get எவ்வளோ ஒவ்வொருத்தரும் வாங்கிக்கிறாங்க? 2 kg 500 கிராம். ஓகே, இதுதான்ப்பா ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? டோட்டலாக 20 kg ஆஃப் பட்டர் இருக்குது. அதை 8ஆக பிரிக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ பட்டர் போகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இங்கேயே டிவைடட்னு சொல்லிட்டாங்க, அதனால் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ 20 kg இருக்குது. எந்த நம்பரால் டிவைட் பண்ண போகிறோம்? 8ஆல் டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் பண்ணா ரிமைண்டரில் இங்கே நமக்கு வேல்யூ வருது. 0 வந்துருச்சுன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, இங்கே இருக்க கோஷன்ட் எடுத்து ஆன்சராக எழுதிடலாம். பட் 0வை தவிர ஒரு வேல்யூ வருது. அப்போ இந்த வேல்யூ வந்து 8ஐ விட சின்னதாக இருக்குது. ஆமாம் தானே? 8ஐ விட சின்னதாக இருந்தால் எப்படி டிவைட் பண்ணுறது? டிவைட் பண்ண முடியாதுல்ல. அதனால தான் இந்த வேல்யூவை கிராமுக்கு மாற்றிக்கிறோம். ஓகே, இங்கே என்ன கிடச்சிருக்கு? 4 கிலோகிராம் ரிமைண்டரில் இருக்குது. இந்த கிலோகிராமை கிராமுக்கு மாற்றிக்கிறோம். நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? 1 கிலோகிராம் இஸ் ஈக்குவல் டு 1000 கிராம். அப்போ 4 கிலோகிராம் இஸ் ஈக்குவல் டு 4 into 1000 4000 கிராம். இப்போ 4000 கிராமை 8ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஏன்னா 4000ன்றது 8ஐ விட பெரிய நம்பர். இப்போ நம்ம டிவைட் பண்ணலாம். ஸோ 4000 8ஆல் டிவைட் பண்ணுங்கள். 4ஆல் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் நம்பரையும் சேர்த்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். 40ல் 8 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 5 டைம்ஸ். 5 8s are 40. 0 சப்ராக்ட் பண்ணால் 0 கிடைக்கும். அடுத்து 2 நம்பர் 0 0 தான் இருக்குது. ஸோ அந்த 2 நம்பரை கோஷன்ட்டில் போட்டுக்கிறோம். இப்போ நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்னது? 2 kg 500 g. The butter would each person to get
எவ்வளோ ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கிறாங்க 2 kg 500 g, that means 2.5 கிலோ, 2.5 கிலோ. ஓகேவா? இவ்வளோதான்ப்பா நம்ம மெஷர்ஸ் ஆஃப் வெயிட் இந்த யூனிட்டை முடிச்சிட்டோம். ரொம்ப ஈஸியானது தான். இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஃபார்முலா என்னது? 1 kg is equal to 1000 g. சொல்லிக்கிட்டே இருங்க. 1 kg is equal to 1000 g. 1 kilogram is equal to 1000 gram. இதை தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இது ஒன்று தெரிஞ்சாலே போதும். கன்வெர்ட் பண்ணுறதும் நீங்கள் போட்டுருவீங்க. அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் ஈஸி. வேர்ட் ப்ராப்ளத்துலேயும் 4 சம் தான் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல். அடிஷனுக்கு ஒன்று, சப்ராக்ஷனுக்கு ஒன்று, மல்டிப்ளிகேஷனுக்கு ஒன்று, டிவிஷனுக்கு ஒன்று. இவ்வளோ தான் இருக்குது. ஸோ ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? இந்த சாப்டர் ரொம்ப ஈஸியாக இருக்கா? ரொம்ப ஈஸி. ஸோ உங்களுக்கு ஒரு கதை சொல்லலாம்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ டைம் இல்லாததுனால அதை சொல்ல முடியல. நம்ம அடுத்து புதுசாக ஒரு சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, அப்போ அந்த கதையை சொல்லிவிட்டு நம்ம சாப்டரை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நடத்தின வரைக்கும் படிங்க. ஏதாவது டவுட்டுன்னா கேளுங்க. ஹோம்ஒர்க் கொடுக்குற சம்ஸ் எல்லாம் போடுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.